ஏன் அதுக்கடுத்த காலங்கள் அதுக்கு அடுத்தடுத்த காலங்கள் பருவத்துக்கு ஒரு மாடு ஏன் செனை பிடிக்க மாட்டேங்குது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மாடு செனை பிடிச்சி பால் கறக்குது அப்படின்னா 90 to 100 நாள் வரைக்கும் ஒரே அளவு பால் வந்துட்டு கறக்கும். இது மாடோட டிஃபால்ட் இயற்கை. ஓகேங்களா? 100 நாள் வந்துட்டு கம்பல்சரி ஒரே அளவு பால் கறக்கும். இப்போ 10 லிட்டர் கறக்குதுன்னா கம்பல்சரி அந்த 100 நாளுமே 10 லிட்டர் கறக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 100 நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, அதனால தான் அந்த 100 நாளுக்குள்ளேயே நம்ம ப்ரீட் பண்ண சொல்கிறது. 90வது நாள் இன்ஜெக்ஷன் போடுறது, 60வது நாள் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறது அதுக்கு தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் கழிச்சு என்ன ஆகும்னா பாலோட கறவை திறன் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ 10 லிட்டர் கறக்குது, 9 கறக்கும், 8 கறக்கும், அப்படி படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பால் குறையுதுன்னு சொல்லிட்டு தீவனங்கள் ஆல்ரெடி பால் கறந்துட்டு இருக்கும்போது நல்ல தீவனங்கள் கொடுத்துருந்துருப்பீங்க. அப்போ பால் கறவை திறன் குறையும் போது பார்த்திங்கன்னா தீவனங்கள் தன்மையோ இல்லை இந்த கலப்பு தீவன தன்மையோ எல்லாத்தையும் நீங்கள் குறைக்க என்ன வந்து பலம் வந்துட்டு குறைஞ்சிட்டே வந்துடும். பலம் குறைய வந்து